Alhamdulillah hamdan katsiran kama amar wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah wa nashhadu anna sayyidana Muhammadan abduhu wa rasuluh sallallahu ala Muhammadin wa ala alihi wa ashabihi mattasalat aynun binadar usikum ibadallah وإياي أولا بتقوى الله وقال جل جلاله عظيما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله مولانا العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم ذاك شهر يغفل الناس عنه بين رجب وشعبان وهو شهر ترفع فيه الأعمال إلى رب العالمين صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்திற்கு இறுதியாகவும் அருளாகவும் அனுப்பி வைக்கப்பட்ட எங்களுடைய நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் கியாமத்துடைய நாள் வரும் வரையில் எவரவர்களெல்லாம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட நல்லோர்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் கபூலியத்தும் அருளும் உருவாகட்டும். புனிதமான ஜும்ஆவுடைய பரலை நிறைவேற்ற வேண்டும், முழுமையான நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும் என நல்ல நியத்துடன் நேர காலத்திலே அல்லாஹுடைய மாளிகையாம் மஸ்ஜிதிலே நேர காலத்தோடு ஒன்று கூடி அமைதியாக அமர்ந்திருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, நேசர்களே, எல்லா நிலையிலும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் ஒருவனையே பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று தக்வாவுடைய வசியத்தை முதலில் எனக்கும் அதை துயர்ந்து உங்களுக்கும் நான் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய குத்பா பிரசங்கத்தை பொறுத்தவரையில் பல விஷயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருந்தாலும் நேரம் காலத்தினுடைய சுருக்கத்தை கவனத்தில் கொண்டு மிக முக்கியமான 3 விஷயங்களை மட்டும் சுருக்கமாக நோக்கலாம் என்று கருதுகிறேன். அந்த அடிப்படையிலே திருமறை அல் குர்ஆன் சொல்லுகின்ற ஒரு செய்தியோடு இந்த தலையங்கத்துள் நுழைவது பொருத்தமாக இருக்கும். நாம் தற்போது இருப்பது ஷாபானுடைய மாதம், விடை கொடுத்தது ரஜபுடைய மாதம், எதிர்நோக்கி நிற்பது ரமதானுடைய மாதம். இந்த 3 மாதங்களையும் அஷ்ஹுர் அந்நூரி ஸலாஸா, பிரகாசமான 3 மாதங்கள் என்று சொல்லுவார்கள். ஒரு வருஷத்தில் இருக்கின்ற 12 மாதங்களிலே சிறப்பான வெளிச்சமான பிரகாசம் நிறைந்த 3 மாதங்கள் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். அல் குர்ஆன் சொல்வதை பார்ப்போம். இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹ் 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم. 12 மாதங்கள். இந்த 12 மாதங்கள் 4 மாதங்கள் சிறப்பான மாதங்கள் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. இந்த சிறப்பான மாதங்களில் ஒரு மாதம் ரஜபுடைய மாதம். இந்த ரஜபுடைய மாதம் எங்களை விட்டும் விடைபட்டு சென்று சுமார் 15 நாட்களை தாண்டி விட்டிருக்கிறோம். இந்த ரஜபுடைய மாதம் மிக முக்கியமான மாதம் என்பதனாலே முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய வரலாறு நடந்த மிக முக்கியமான வரலாறுகளில் ரஜபுடைய மாதத்தின் 26வது பிறை அன்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிஅராஜுடைய பயணம் ஞாபகப்படுத்தப்படும். அந்த வரலாறு மிக நீளமாக இருந்த போதிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன் பக்கம் நெருக்கமாக்கி கொண்டான். தான் சொல்ல வேண்டியதை சொன்னான், சொல்லி இந்த பூவுலகத்துக்கு அனுப்பினான் என்ற வரலாறு நீளமாக பேசப்படும். அந்த வரலாறை இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லுவோம். அல் குர்ஆன் அதை எப்படி சொல்லுகிறது என்று பார்த்தால்
அந்த இறைவன் அல்லாஹ் பரிசுத்தமானவன். அவன் தன்னுடைய அடியாரை இரவு நேரத்திலே கொண்டு சென்றான். மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலிருந்து ஜெருசலத்தில் இருக்கின்ற பலஸ்தீனத்திலே அமைந்திருக்கின்ற பைத்துல் முகத்தஸ் என்ற பள்ளிவாசலுக்கு கொண்டு சென்றான் என்று சொல்லிவிட்டு, ஏன் கொண்டு சென்றான்? தன்னுடைய பல அத்தாட்சிகளை காட்டுவதற்காக கொண்டு சென்றான். அந்த அல்லாஹ் மிகவும் கேட்பவனாக இருக்கிறான், பார்ப்பவனாக இருக்கிறான் என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. சுப்ஹானல்லஸீ அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதீ பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். இந்த வசனத்துக்கு கீழே ஒரு வரலாறை அறிஞர்கள் எழுதுவார்கள். ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வரலாறு தான் அது. சுருக்கமாக நோக்குவதானால், நான் ஒரு நாள் மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலின் அருகே ஹதீம் என்ற இடத்திலே உறங்கிக் கொண்டிருந்தேன். ரசூல் சொல்கிறார்கள், அந்த நேரத்திலே என்னை சந்திப்பதற்காக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு மலக்கு வந்தார். அந்த மலக்கு யார்? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் என்னை ஒரு வாகனத்தின் மீது ஏற்றினார்கள். அதான் புராக் என்ற வாகனம். அந்த புராக் வாகனத்தில் ஏற்றிய என்னை மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளிவாசலிலிருந்து பைத்துல் முகத்தஸ் என்ற ஜெருசலத்தில் இருக்கின்ற பள்ளிவாசலுக்கு கொண்டு சென்றார் என்ற வரலாறு தொடங்குகிறது. தொடர்ந்து பைத்துல் முகத்தஸை அடைந்த நான் அங்கு நபிமார்களுக்கு தொழுகை நடத்தினேன். நான் இமாமாக இருக்க, எனக்கு முன்னால் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் எனக்கு பின்னால் மாமுங்களாக நின்றனர் என்று ரசூல் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தை பற்றி சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறார்கள். கடைசியாக இந்த வரலாறுடைய இறுதியிலே இந்த பலஸ்தீன பூமியிலிருந்து பைத்துல் முகத்தஸிலிருந்து முதலாவது, இரண்டாவது, மூணாவது, நாலாவது, ஐந்தாவது, ஆறாவது, ஏழாவது வானம் வரையில் என்னை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு சென்றார். அதைத் தொடர்ந்து சித்ரத்துல் முன்தஹா என்ற இடம் இருக்கு, அதைக்கும் கொண்டு சென்றார். அதன் பிறகு எங்கெல்லாம் என்னை கொண்டு சேர்க்க வேண்டுமோ அங்கு அல்லாஹ் என்னை அழைத்தான். என்ன நடந்தது அங்க பார்க்க போறோம். அங்கு அல்லாஹ் எனக்கு எதையெல்லாம் இந்த வரலாறிலே காட்ட நாடினானோ பல விஷயங்களை காட்டி தந்தான். அதில் ஒரு 4 காட்சிகளை முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை பார்ப்போம். அந்த 4 காட்சிகளும் உலகம் அழியும் வரையில் பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனுக்கும் மிகப்பெரிய படிப்பினையாக இருக்கும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும்ம உத்திய அலா கௌமின். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் என்னை ஒரு கூட்டத்தின் பக்கம் கொண்டு சென்றான். அந்த கூட்டத்தை நான் பார்த்த பொழுது அவர்கள் எல்லாம் நரகவாசிகளாக இருந்தனர். அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பயங்கரமான தண்டனையை நான் கண்டேன். அந்த தண்டனை எப்படி இருந்தது தெரியுமா? துர்லஹு ரூஸுஹும், தலைகள் எல்லாம் உடைக்கப்பட்டன, நொறுக்கப்பட்டன, துண்டு துண்டாக உடைக்கப்படுவதை நான் கண்டேன். குல்லமா ருவிஹத் ஆதத் கமா கானத். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நொறுக்கப்படுகின்ற, உடைக்கப்படுகின்ற, துண்டு துண்டாக ஆக்கப்படுகின்ற அந்த தலைகள் சொற்ப நேரத்தில் பழையபடியே தலைகளாக மாறிவிடுகின்றன. பயங்கரமான தண்டனை. தலைகள் நொறுக்கப்படுகிறது. உடனே நான் கேட்டேன், யா ஜிப்ரீல் மன் ஹாஉலாஇ, இவர்கள் யார் என்று கேட்டேன். ஹாஉலாஇ மின் உம்மத்திக, இவர்கள் உன்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் தான் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய உம்மத்தினரா? அவர்கள் செய்த குற்றம் என்ன? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்கள் செய்த குற்றம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா 50 நேரத்தில் கடமையாக்கி 45 குறைத்து 5ஆக கொடுத்த பிறகும் அந்த தொழுகை விஷயத்தில் பராமுகமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இவர்கள்தான். அல்லதீன தத்தசாக்கலு ரூசுஹும் அனி ஸலாத்தில் மக்தூபதி, பரலான தொழுகை தொழுவதிலே அசட்டையாக இருப்பார்கள், சோம்பேறியாக இருப்பார்கள். வெறும் சீசனுக்கு மட்டும் தொழுவார்கள். வெறும் ஜும்மா மட்டும்தான் அவர்கள் இருக்கும். அல்லது மையத்து வீட்டில் மட்டும் தொழுவார்கள். பெருநாளைக்கு மட்டும் தொழுவார்கள். அல்லது பிரச்சனை, கஷ்டம், கடன் தொல்லை வந்தால் தொழுவார்கள். பிறகு நோன்பு வந்தால் தொழுவார்கள். நோன்புக்கு மட்டும் சுபஹ் தொழுவார்கள். நோன்புக்கு மட்டும் சுபஹ் இமாம் ஜமாத் தொழுவார்கள். இப்படி தொழுகை விஷயத்தில் அசட்டையாக, சோம்பேறியாக, கணக்கில்லாமல் இருந்த கூட்டம் தான் இவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்
தொழுகையில் மோசடி செய்தவர்களுக்கு தண்டனையை பற்றித்தான் தலைகள் உடைக்கப்படுகின்றன, நொறுக்கப்படுகின்றன என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து சொன்னார்கள். இது ரசூலுல்லாஹ் கண்ட பல காட்சிகளிலே மிக முக்கியமான காட்சி. இது ரமதான் வரட்டும் தொழுகையை ஆரம்பிப்போம், ரமதான் வரட்டும் சுபஹ் தொழுவோம், ரமதான் வரட்டும் தொழுகையில் பேரல இருப்போம் என்று கருதாமல் ஒவ்வொரு நாளும் நான் தொழுகையில் நேமமாக இருக்கிறேனா, பக்குவமாக இருக்கிறேனா, தொழுகையில் சோம்பேறி இருக்கிறேனா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இந்த ஹதீஸை பற்றி விளங்கப்படுத்துகின்ற அறிஞர்கள் சொல்கிறார்கள், அந்த மறுமையிலே ஏன் தலைகள் உடைக்கப்படுகின்றன? கையை உடைத்திருக்கலாமே, காலை உடைத்திருக்கலாமே. சுபஹானல்லாஹ், ஏன் தெரியுமா தலை உடைக்கப்படுகிறது? இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே தொழுகை என்ற கடமை ஒரு மனிதனுடைய உடம்புக்கு ஒத்தானது. ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கின்ற எல்லா அவயவங்களுக்கும் தலையாய அம்சமாக இருப்பது தலைதான். தலை என்ற முக்கியமான ஒன்று போலதான் இஸ்லாத்தில் தொழுகை என்பது. எனவே எப்படி உடம்புக்கு தலை முக்கியமோ அதே போல் இஸ்லாம் என்ற மார்க்கத்திற்கு தொழுகை முக்கியமானது. எனவே தொழுகையில் கவனம் செலுத்தாமல் இருந்தால் அவனுக்கு தலையை தான் உடைக்க வேண்டும், அதன் மூலமாக தண்டனை கொடுக்க வேண்டும். எனவே அதன் மூலம் உணர வேண்டும், அதன் குற்றத்தை சுவைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்திருக்கிறான். எனவே ரசூலுல்லாஹ் சொல்லித் தருகிறார்கள், எவருக்கு தொழுகை இல்லையோ அவர் இஸ்லாத்தில் பங்கும் இல்லை. எனவே இன்ஷா அல்லாஹ் தொழுகையில் பேணுதலாக இருப்போம், தொழுகையை முறையாக பேணுவோம், ஒவ்வொரு தொழுகையும் அந்தந்த நேரத்தில் தொழுவோம். ஒரு சஹாபி வந்தார், ரசூலுல்லாஹ் கேட்டார், யா ரசூலல்லாஹ் அஹப்புல் அமலி அஹப்பு இலல்லாஹி. மனிதர்கள் செய்கின்ற எவ்வளவோ காரியம் இருக்கின்றனவே, எவ்வளோ நன்மையான காரியங்கள் செய்கிறார்களே, மிக சிறந்த காரியம் என்ன? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்கள் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் செயல்பாடுகளிலும் மிக சிறந்தது தெரியுமா? அஸ்ஸலா ஃபீ வக்திஹா, தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவதாகும் என்று முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தந்தார்கள். இது ரசூலுல்லாஹ் கண்ட பல காட்சிகளில் ஒரு காட்சி. இப்படியே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சும்ம உத்திய அலா கௌமின், நான் இன்னும் ஒரு கூட்டத்தின் பக்கம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னை கூட்டிச் சென்றார்கள். அது ஆச்சரியமான கூட்டமாக இருந்தது, பார்க்க பரிதாபமாக இருந்தது, பார்க்க கவலையாக இருந்தது. அந்த கூட்டம் யார் தெரியுமா? பைன ஐதீஹிம் லஹ்முன் நலீஜுன் வ லஹ்முன் நய்யுன் ஹபீஸுன். அந்த கூட்டம் யார் தெரியுமா? அவர்களுக்கு முன்னாடி 2 வகையான இறைச்சிகள் வைக்கப்பட்டிருந்தன. 2 வகையான இறைச்சிகள் வைக்கப்பட்டிருந்தன. அதில் ஒரு இறைச்சி சுத்தமானது, பசுமையானது, அழகானது, பொரித்து வைக்கப்பட்டது, மனமானது. அதற்கு பக்கத்திலே பழுதான, துர்நாற்றம் வீசுகின்ற, அவிந்து போன, மோசமான, துருவாடையுள்ள பழுதாக இறைச்சி வைக்கப்பட்டிருந்தது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வார்த்தையை பாருங்கள், ஃபஜஅலு யஅகுலூன மினல் லையில் ஹபீஸி வயதுஊன நலீஜத் தய்யிப. அந்த பரிசுத்தமான, மனமான, சாப்பிட தகுதியான, பொறித்து வைக்கப்பட்டிருந்த, மனம் கமழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சுத்தமான இறைச்சியை விட்டுவிட்டு அந்த பழுதான, மோசமான, சாப்பிட தகுதியற்ற, துருவாடை வீசுகின்ற, நாற்றம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட இறைச்சியைத்தான் அவர்கள் உண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு நல்ல இறைச்சியை சாப்பிட முடியாது, தடுக்கப்பட்டிருந்தனர் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன செய்தி சொல்கிறார்கள். இந்த நேரத்திலே நான் ஜிப்ரீலிடம் கேட்டேன், யா ஜிப்ரீல் மன் ஹா உலா, இவர்கள் யார் என்று கேட்டேன். அந்த நேரத்தில் எனக்கு சொல்லப்பட்டது, ஹா உலா மின் உம்மத்திக்க, இவர்களும் உன்னோட உம்மத்தை சார்ந்தவர்கள்தான். இவர்கள் செய்த குற்றம் என்ன தெரியுமா? இவர்கள் செய்த பாவம் என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ், ஹாதர் ரஜுலு மின் உம்மத்திக்க யகூனு இந்தஹுல் மர்அத்துல் ஹலாலு தய்யிபு. இந்த உலகத்திலே இவருக்கு ஹராம் எது, ஹலால் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தது. விபச்சாரம் எது, ஹலாலான நிக்காஹ் எது என்று சொல்லப்பட்டிருந்தது. இவர் ஹலாலான நிக்காஹின் மூலம் தன்னுடைய ஆசையை தீர்த்து கொள்ளாமல் ஹராமான, மோசமான, பயங்கரமான விபச்சாரம் போன்ற பயங்கரமான பாவத்தில் ஈடுபட்ட ஆணும் பெண்ணும் தான் இவர்கள். இவர்களுக்கு நல்ல இறைச்சியும் பூமியில் இருக்கிறது, கெட்ட இறைச்சியும் இருக்கிறது. எப்படி உலகத்தில் நல்லதை தேர்வு செய்யாமல், ஹலாலை தேர்வு செய்யாமல், சுத்தமானதை தேர்வு செய்யாமல், நஜீஸானதை, அழுக்கு படிந்ததை, மோசமானதை இந்த உலகத்தில் தேர்வு செய்து ஆசை நிறைவேற்றினார்களோ,
அதே போல் அந்த மறுமையிலும் நல்ல இறைச்சிகள் கொடுக்கப்பட மாட்டாது. இவர்களுக்கு நாற்றமான துர்வாடை வீசுகின்ற அவிந்து போன மோசமான இறைச்சிதான் அவர்களுக்கு நிர்பந்தமாக கொடுக்கப்படும். அவர்கள் சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே உலகத்தில் ஹலால் ஹராம் என்பது விளக்கமாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது விபச்சாரம் போன்ற பயங்கரமான பாவங்கள் இருந்து மனித சமூகம் தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் இங்கு சுட்டிக்காட்டுகிறது. மூன்றாவது ரசூல் சொன்னார்கள், இப்படியே இன்னும் ஒரு கூட்டத்தை நான் கண்டேன், சும்மா உத்திய அலா கௌமின், இப்படியே இன்னும் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை பார்த்தால் ரஜுலன் யஸ்பஹு ஃபி நஹரின் மின் தமின் யல்கமுல் ஹிஜாரத மன்ஹாதா வாக்கிலுர் ரிபா. இப்படியே தொடர்ந்து நான் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதரை கண்டேன். அவருக்கு பக்கத்தில் இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, இரத்தம் நிறைந்த ஆடு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இவர் அந்த ஆற்றின் மீது வீசப்படுகிறார், தள்ளப்படுகிறார். அந்த இரத்த ஆற்றில நீந்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இரத்த ஆற்றில் தப்ப வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக நீந்தி வருகிறார். இவர் நீந்தி வரும் பொழுது பயங்கரமான பாராம் கல்லுகள் திருப்பில் வாயில் திணிக்கப்படுகிறது. நீ விழுங்கித்தான் ஆக வேண்டும், நீ விழுங்கு என்று திணிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இதை பார்த்த நான் ஜிப்ரீலிடம் கேட்டேன், யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மன்ஹாதா, இந்த மனிதர் யார், இவர் செய்த குற்றம் என்ன, இவர் செய்த பாவம் என்ன என்று நான் கேட்டேன். இந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இவர் யார் தெரியுமா, உலகத்திலே இவருக்கு ருசியாக இருந்தது வட்டி பணம், வட்டியோடு தொடர்பான பொருளாதாரம், வட்டியோடு தொடர்பான கொடுக்கல் வாங்கல் இவருக்கு சுவையாக இருந்தது, இனிப்பாக இருந்தது. ஏழைகளுடைய கஷ்டத்தோடு உள்ள அனாதைகள் உள்ள கஷ்டமான மனிதனுடைய பணம் இவருக்கு சுவையாக இருந்ததே, இனிப்பாக இருந்ததே. அவருடைய இரத்தத்தை உறிஞ்சி குடிப்பது போல இவர்கள் கடனை கொடுத்துட்டு வட்டி வாங்கினார்களே, வட்டி வியாபாரத்தில் ஈடுபட்டு பெருக்கினார்களே, சொத்து செல்வத்தை கொண்டு அலங்கரித்து நான் ஒரு பணக்காரன், நான் ஒரு செல்வந்தன், நான் தான் பெரியவன் என்று மார்பு கூடிக்கொண்டிருந்தாரே, இவர் ஹராமான வட்டியில் ஈடுபட்ட காரணத்தினால், ஏழை எளியோர்களுடைய மனிதனுடைய சொத்தை அபகரித்த காரணத்தினால், எப்படி உலகத்தில் ஏழைகளுடைய சொத்தை அபகரித்தாரோ, உறிஞ்சி குடித்தாரோ, அதே போன்று மறுமையில் இவருக்கு இரத்த ஆறுதான் கொடுக்கப்படும். அவர் நீந்தி கொண்டே இருப்பார். இவருடைய வாயில் கல்லுகள் திணிக்கப்படும். அது விழுங்க நிலை ஏற்படும். விழுங்க முடியாது என்றால் விழுங்கித்தான் ஆக வேண்டும். எனவே வட்டி என்ற பயங்கரமான பாவத்தை பற்றி இந்த வரலாறு சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறது. இனி நான்காவது காட்சியை கண்டார்கள், அதையும் சுருக்கமாக நோக்குவோம். சொன்னார்கள் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சும்ம உத்தீது அலா கௌமின், இன்னும் ஒரு கூட்டத்தை கண்டேன். அந்த கூட்டம் ஆச்சரியமாக இருந்தது, பயங்கரமாக இருந்தது, கவலையாக இருந்தது. அந்த கூட்டம் யார் தெரியுமா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அவர்களுக்கு கைகள் இருக்கின்றன, கால்கள் இருக்கின்றன, விரல்கள் இருக்கின்றன, முழு உடம்பும் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய உடம்பில் இருக்கின்ற கை விரல்களை போன்று அவர்களுக்கு விரல்கள் இருந்தும், எங்களுடைய விரல்கள் இருக்கின்ற நகங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நகம் என்ன தெரியுமா, செம்பு, செம்பினால் ஆன நகங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. செம்பினால் ஆன நகங்களால் என்ன செய்தார்கள் என்பதைத்தான் ரசூல் சொல்கிறார்கள். நான் கண்டேன், என்ன செய்தார்கள், லஹும் அல்ஃபாருன் மின் நுஹாசின், செம்பினால் ஆன நகங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. யஹ்மஷூன வுஜூஹஹும் வசுதூரஹும், அவர்கள் தன்னுடைய அந்த செம்பினால் ஆன நகங்களின் மூலம் தன்னுடைய முகங்களை கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள், நெஞ்சிப்புறங்களை கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள். ஆச்சரியப்பட்டு கேட்டேன், இந்த கூட்டம் யார் என்று கேட்டேன். சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இவர்கள்தான் உலகத்தில் வாழும் பொழுது அடுத்தவனுடைய மானம் மரியாதையில் கை வைத்தவன், அடுத்தவனை கேவலப்படுத்தியவன், அடுத்தவன் உள்ளங்களை துன்புறுத்தியவன், அடுத்தவனை பற்றி புறம் பேசி திரிந்தவன். அல்லதீன யகுலூன லுஹூமன் நாசி வயகஊன ஃபீ ஆராதிஹிம், அடுத்த மனிதனுடைய இறைச்சியை தின்று புறம் பேசி திரிந்து மானம் மரியாதை கை வைத்து அடுத்து கேவலப்படுத்தியவன் தான் இவன், அவர்களுக்கு தண்டனை இதுதான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள். இப்படி இன்னும் பல காட்சி ரசூல் கண்டார்கள். சுருக்கமாக சொல்வதானால், இது ரஜபுடைய மாதத்திலே ரசூலுல்லாஹி அல்லாஹ் இந்த பூமியிலிருந்து விண்ணுலகத்துக்கு எடுத்துக்கொண்டார். விண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகத்துக்கு எடுத்து அந்த ரசூலுல்லாஹுக்கு இந்த காட்சிகளெல்லாம் காட்டி, உலகத்தில் 60, 70, 80, 90, 100
வயதில் வாழுகின்ற இந்த மனிதன் அதற்குள் இப்படிப்பட்ட பாவங்களிலிருந்து தவிர்ந்து நல்லவனாக மாறி தௌபா செய்த நிலையில் அந்த அல்லாஹை சந்திக்க வேண்டும் என்பதற்காகவே ரசூலுல்லாஹுக்கு இந்த வரலாறெல்லாம் சொல்லி இந்த உலகத்துக்கு இந்த தகவல்களை சொன்னார்கள். இது போன்ற பயங்கரமான இன்னும் பல பாவங்கள் இருக்கின்றன. அத்தனை பாவங்களிலும் தவிர்த்து நடக்க வேண்டும் என்று சொல்லுவதோடு ரஜபுடைய மாதத்துக்கு விடை கொடுத்த நாம் ஷாபான் என்ற மாதத்தில் நுழைந்திருக்கிறோம். நாம் தற்போது இருப்பது ஷாபானுடைய மாதம். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில தினங்கள், இன்னும் 2 வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் ரமதானுடைய மாதம் எங்களை எதிர்நோக்கி நிற்கிறது. அதை வரவேற்க தயாராக இருக்கிறோம். அல்லாஹ் தன் அத்தனை பேருக்கும் அந்த ரமதானை தந்தருள வேண்டும். எங்களுக்கு தெரியும், சென்ற 2025ஆம் ஆண்டு எங்களோடு கூட ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்று, தராவீஹ் தொழுது, கியாமுலில் ஈடுபட்டு, இத்திகாஃப் இருந்து, பள்ளிவாசலில் எங்களோடு இருந்த எத்தனை சகோதரர்கள் இன்று எங்களை விட்டு பிரிந்து மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அத்தனை பேருடைய கபரை வெளிச்சமாக்கிடுவானாக, அத்தனை பேருடைய சொர்க்க வாழ்க்கை கொடுத்துருவானாக. அந்த ரமதானில் இருந்தவர்கள் இன்று பலர் எங்களோடு இல்லை. இப்பொழுது ஹயாத்தோடு இருக்கின்ற நாம் எத்தனை பேர் இந்த ரமதான் இருப்போம் என்று எங்களுக்கு தெரியாது. என்றாலும் ஆசைப்படலாமே, அல்லாஹ் துஆ கேட்கலாமே. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மூமினுடைய நியத்து, அந்த நியத்துக்கு ஏற்ப கூலி வழங்கப்படும். எனவே நியத்து வைப்போம், ஆசைப்படுவோம், அல்லாஹ்வோட கேட்போம், யா அல்லாஹ் இந்த ஷாபான் மாதத்தை எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாபான ஃபபல்லிக்னா ரமதான. ஷாபானிலே எங்களுக்கு நீ பரக்கத் செய்ய அல்லாஹ், அதை தொடர்ந்து வருகின்ற ரமதானை எங்களுக்கு நீ தந்தருவாயாக. அல்லாஹ்வோட கேட்போம். தமிழில் கேட்கலாம், அரபியிலும் கேட்கலாம். எப்படி அல்லாஹ்விடம் ஆசைப்பட்டு கேட்போம். இந்த ரமதான் எங்களுக்கு முழுக்க கிடைத்து முதலாவது 10, 2வது 10, 3வது 10 ஹயாத்தாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். நியத்து வைப்போம், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பேரில் பூமிக்கு மேல் இருந்தால் ஹயாத்தாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். அதே நேரம் இந்த ஷாபானுடைய மாதத்தை பற்றி ரசூலுல்லாஹ்விடம் ஒரு சஹாபி கேட்டார். யா ரசூலல்லாஹ், ஆச்சரியமாக இருக்கிறதே யா ரசூலல்லாஹ். என்ன ஆச்சரியம்? ரமதான் அல்லாத 11 மாதங்களிலே இந்த ஷாபான் மாதத்திலே நீங்கள் அதிகமாக நோன்பு நோட்கிறீர்களே. லம் அரக்க தசூமு ஷஹ்ரன் மா தசூமு மின் ஷாபான. ஷாபான் மாதத்தில் நீங்கள் நோட்பது போன்று ரமதான் அல்லாத 11 மாதங்கள் எந்த மாதத்திலும் நீங்கள் நோன்பு நோட்பதை நான் காணவில்லையே. ஏன் நீங்கள் ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்க வேண்டும் என்று கேட்டார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாக்க ஷஹ்ருன் யக்ஃபலுன் நாஸு அன்ஹு பைன ரஜப் வ ரமதான். ரஜபு மாதத்துக்கும் ரமதான் மாதத்துக்கும் மத்தியில் வருகின்ற இந்த ஷாபான் மாதம் இருக்கிறதே, அதனுடைய சிறப்பை பற்றி மனிதர்களுக்கு தெரியாது, மறந்து வாழ்கிறார்கள். அது மிக சிறந்த ஒரு மாதம். எப்படிப்பட்ட சிறந்த மாதம் தெரியுமா? வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அஅமாலு இலா ரப்பில் ஆலமீன. அகிலத்தார்கள் செய்கின்ற நல்ல அமல்கள் எல்லாம், செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு நேரடியாக உயர்த்தி காண்பிக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மாதம் தான் இது. இந்த மாதத்திலே நான் அதிகமாக நோன்பு நோட்பதன் நோக்கம் என்ன தெரியுமா? என்னுடைய செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுடன் உயர்த்தி காண்பிக்கப்படும் பொழுது நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தார்கள். எனவே இந்த மாதம் மிக முக்கியமான மாதம். இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல்களில் சுன்னத்தான நோன்புகள் மிக முக்கியமானது. முடியுமான நோட்போம் இன்ஷா அல்லாஹ். அதே நேரம் சென்ற 2025ஆம் ஆண்டு, 24ஆம் ஆண்டு, 23ஆம் ஆண்டு, 22ஆம் ஆண்டு, 20ஆம் ஆண்டு, எப்படியோ இந்த வருஷத்துக்கு முந்தைய மாதங்களிலே, வருஷங்களிலே வந்த ரமதானிலே யாருக்காவது ஏதாவது ஒரு நோன்போ, 2 நோன்போ, 5 நோன்போ, 10 நோன்போ தவறி இருந்தால், கலாவாகி இருந்தால், அந்த நோன்பை அவசரமாக கலா செய்து முடித்து விடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? அல் குர்ஆன் அதை சொல்லுகிறது. ஷஹ்ரு ரமதான் அல்லதீ உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பைனாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ரமதானுடைய மாதம் என்பது அது அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதமாகும். இந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்டது சிறந்த மாதத்தை யார் அடைந்து கொண்டாரோ அவர் நோன்பு நோட்டுக் கொள்ளட்டும். அந்த ரமதான் மாதத்திலே உங்களில் யாரும் நோயாளியாக இருந்தால் அல்லது பிரயாணியாக இருந்தால் அந்த நோன்பை நோக்க முடியாமல் போனால் வேறு சில தினங்களில் அந்த நோன்பை கலா செய்து கொள்ளட்டும் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்லித் தருகிறது. எனவே சென்ற அதுக்கு முந்திய வருஷங்கள் ஏதாவது நோன்பு விடுபட்டிருந்தால்
அந்த நோன்புகளை அவசரமாக கலா செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக ஆண்கள் கலா செய்து கொள்வோம். அதே நேரத்தில் எங்கள் வீட்டில் இருக்கின்ற எங்களுடைய பெண்மணிகள், தாய்மார்கள், மனைவிமார், சகோதரிகள், இப்படி உறவுகள் தெரிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த செய்தியை சொல்லுங்கள். ரமதான் மாதத்தில் விடுபட்டு போன நோன்பு கலா ஏதும் இருந்தால் இந்த ரமதான் வருவதற்குள் கலா செய்ய ஆரம்பிக்க சொல்லுங்கள். இது மிக முக்கியமான மாநிலமாகும். இது ஷாபானோடு தொடர்பான 2-3 வார்த்தைகளில் கடைசியாக இன்னொரு மாதம் இருக்கிறது. அதுதான் ரமதானுடைய மாதம். சுபஹானல்லாஹ். அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே வருகின்ற 12 மாதங்களிலே அஷ்ஹுர் அன்-நூரி ஸலாஸா, பிரகாசமான 3 மாதங்கள் இந்த 3 மாதங்கள் தான், ரஜபு, ஷாபான், ரமதான். இந்த ரஜபுடைய மாதம் இருக்கிறதே, இது காற்று வீசுகின்ற ஒரு தினத்தை போன்றது அப்படின்னு சொல்லுவார்கள். ஷாபானுடைய மாதம் என்பது அது மேகம் மூழ்கின்ற மாதத்தை போன்றது. ரமதான் என்பது மழை பொழிகின்ற ஒரு மாதத்தை போன்றது. என்ன உதாரணம் தெரியுமா? ரஜபு என்பது ஒரு விசாலமான பூமியை போல. உதாரணத்துக்கு ஒரு 1000 ஏக்கர் பூமி இருக்கு வைத்துக் கொள்ளுங்கள். 1000 ஏக்கர் என்ன செய்வார்? வைத்துக் கொண்டிருப்பாரா? சுபஹானல்லாஹ். விதைகள் விவசாயம் செய்வார், செலவழிப்பார், கஷ்டப்படுவார், வேலையாட்களை போடுவார், பல லட்சம் செலவழிப்பார். காரணம், அந்த 1000 ஏக்கரை பயன்படுத்தி பல கோடி ரூபாய் சம்பாதிக்க வேண்டியதற்காக. அவர்தான் புத்திசாலி. அதே போல் ரஜபுடைய மாதம் என்பது 1000 என்ன, 1500, 2000, 3000 ஏக்கர் காணி கிடைப்பதை போன்ற சந்தர்ப்பம். அந்த ஏக்கர் கிடைத்த ஒருவர் அதில் விதைகளை போடுவார், விவசாயத்தை செய்வார். அதன் பிறகு வரக்கூடிய ஷாபான், நாம் தற்போது இருக்கிற ஷாபான் மாதம் எது? அது தண்ணீர் பாய்ச்சுகின்ற மாதத்தை போல பராமரிக்கின்ற மாதம். விதைகளை நட்டினார், ஷாபான் மாதத்தில் பராமரித்தார், தண்ணீர் ஊட்டினார். இன்ஷா அல்லாஹ் இது ஒரு 15 தினம் செல்ல பிறகு ரமதானுடைய மாதம் நிற்கும். அந்த ரமதான் என்ன மாதம்? அது அறுவடை செய்யும் மாதம். 1000, 2000, 3000 ஏக்கர்களை பயிர் செய்கை செய்து அதற்காக செலவழித்து கஷ்டப்பட்டு அதன் பிறகு அறுவடை செய்கின்ற மாதம் வரும் சந்தோஷப்படுவார். இதுதான் ரமதானுடைய மாதம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் அத்தனை பேருக்கும் அந்த ரமதான் பாக்கியத்தை தர வேண்டும். எனவே இந்த குத்பா பிரசங்கத்தில் 3 விஷயங்கள் சுருக்கமாக ஞாபகப்படுத்தப்பட்டன. முதலாவது, ரஜபுடைய மாதத்தை பற்றி சொல்லப்பட்டு, அந்த ரஜபுடைய மாதத்தின் இறுதி பகுதியிலே ரசூலுல்லாஹுடைய மியராஜை பற்றி ஞாபகப்படுத்தப்பட்டு, அந்த மியராஜுடைய பயணத்தில் ரசூலுல்லாஹ் கண்ட பல காட்சிகளிலே 4 காட்சிகள் ஞாபகப்படுத்தப்பட்டது. முதலாவது, தலைகள் உடைக்கப்பட்டன, அது தொழுகை விட்டவருக்கு. இரண்டாவது, சில மனிதர்கள் இரத்த ஆறுகளில் நீந்திக் கொண்டதை கண்டோம் என்று சொன்னோம். அது யார்? வட்டியோடு தொடர்பானவர். இன்னொருவர் விபச்சாரம் போன்ற பயங்கரமான பாவத்தில் ஈடுபட்டவர். அவருக்கு பயங்கரமான பழுதாகிய துருவாடையுள்ள இறைச்சி சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் என்று ஞாபகப்படுத்தினோம். கடைசியாக தன்னுடைய நகங்கள் செம்புகளால் ஆக்கப்பட்டிருந்தது. அந்த செம்புகளால் ஆக்கப்பட்ட அந்த நகங்களின் மூலம் முகத்தையும் நெஞ்சுப்புறங்களையும் கீறி கிழித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் யார்? புறம்பேசி திரிந்தவர்கள், அடுத்தவருடைய மானத்தில் கை வைத்தவர்கள் என்று பார்த்தோம். இரண்டாவது தலையங்கத்திலே ரஜபுடைய மாதத்துக்கு பிறகு ஷாபானுடைய மாதம், அது சிறந்த மாதம். அதில் மனிதர்கள் செய்கின்ற அமல் இபாதத்துகள் எல்லாம் உயர்த்தப்படுகின்றன, அல்லாஹ்வுக்கு காட்டப்படுகின்றன. அதிகமாக ரசூலுல்லாஹ் நோன்பு நோற்ற மாதம் என்று சொல்லப்பட்டது. மூன்றாவது, ரமதானுடைய மாதம். அந்த ரமதானுடைய மாதம் மிக முக்கியமானது, அது அறுவடை செய்ய வேண்டிய மாதம். எனவே ரஜபுடைய மாதத்தில் 1000, 2000, 3000 ஏக்கர் பூமி கிடைத்தவரை போல அவர் அதில் பயிர் செய்கை செய்து ஷாபான் மாதத்தில் தண்ணீர் ஊற்றி அதற்கு பராமரித்து இன்ஷா அல்லாஹ் ரமதானுடைய மாதம் வரும் பொழுது அறுவடை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நல்லதை கேட்டு நல்லதை செய்த நல்லவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் கபூல் செய்வான். ரப்பே, எங்கள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை விட்டு யாரெல்லாம் பிரிந்து மன்னர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கபரை வெளிச்சமாக்கிடுவாயாக. ரப்பே, ரமதானுடைய மாதம் அன்பித்துக் கொண்டிருக்கிறது. யா அல்லாஹ், ரஜபுடைய மாதத்துக்கு விடை கொடுத்து விட்டோம், ஷாபானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம், ரமதானுடைய மாதத்தை வரவேற்க இருக்கிறோம். யா அல்லாஹ், இந்த ரமதானுடைய முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது 10 எங்களுக்கு நீ தந்து, அதிலும் கடைசி 10 ஹயாத்தாக்கி குறிப்பாக லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலா முஹம்மதின்
صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فقال جل جلاله عليما أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم.